அப்போ இதுல முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்து அப்படின்றது அக்காடியர் சாபம். கிமு 2000 ஒரு அடி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இதை பற்றிய ஒரு பாடல் பாடுகிறோம். இந்த பாடல் இது சுமீரியத்தினுடைய தமிழ், சுமீரிய தமிழ் என்பதை நம்ம இப்ப பார்க்கிறோம். இன்னே இசு தெய் உது உதிய உரு இன்னனம ஆம் அப்படின்னு ஒரு பாடல், ஒரு அருமையான பாடல். படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னதாகிய விசும்பு, இன்னே இசு விசும்பு, உதுன சூரியன் உதிய உருகின்றன. இது பாருங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்குது. ஒருத்தர் பாக்குறாரு சூரியன் உதிக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது உலகத்துல. அவ்வளவு மாற்றங்கள் நடக்குது. நாள் என்பது பிறக்குது, உயிர்கள் எல்லாம் தலைக்கின்றன, உயிர்களுக்குள்ள எல்லா ஆற்றலும் பெறுகின்றன, இருள் அகல்கின்றது, ஒளி சுடர்கின்றது. இப்படி பல நிலைகள்ல விளக்கக்கூடிய ஒரே சொல்லாக அந்த சுமேரிய பாடல் அமைகின்றது. தூய தமிழ்ல அவ்வளவு அழகாக அது படிக்கும் போது இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சுமேரிய மொழி புரிஞ்சது, அதாவது சுமேரிய தொல்தமிழ் புரிந்தவர்களுக்கு இது எளிதாக புரிந்துவிடும். As the sun rises and spread it glows all over space, we experience the host of natural phenomena. இயற்கை என்பதை உணர்வதற்கே அந்த 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 சூரியன் உதிப்பதை இந்த பாடல், அதாவது இந்த பாசுரம் அவ்வளவு அழகாக பேசுகின்றது. அக்காடியர் சாபம் பத்தி பிறகு இதை பத்தி பேசலாம், நிறைய சுமேரிய பத்தி விளக்கலாம். சரி, இது சுமேரியர்கள்ல சொன்னது. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சுமேரியர். எங்க தமிழர்களோ இல்ல இந்துக்கள் இதை பற்றி பேசலையே? வரும். ஏன்னா இது தொல் சுமேரியத்தை ஏன் காட்டி நான் கொண்டு வரேன்னா, இதனுடைய காலம், இந்த சொல்லின் புழக்கம், அந்த சொல்லினுடைய வெளிப்பாடு ஏறக்குறைய 2500 மேரி. அது இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சொல் புழக்கத்தில் வந்து விட்டது அப்படின்றத சொல்ல விரும்புறேன். அப்போ முதல்ல நமக்கு சொல்லினுடைய பொருள் புரியணும். அந்த சொல் புரியும் பொழுது நமக்கு மற்ற உண்மைகள் நமக்கு தானாகவே தெளிவாகும். பாருங்க, அடுத்தது இப்பதான் தமிழுக்கு வரும். தமிழ்ல இந்த சொல்லே இல்லையா அப்படின்னா, இந்த சொல் தமிழில் நிறைய அப்படியே பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இந்து அப்படின்ற ஒரு சொல்ல தமிழில் இந்து என்ற சொல் சந்திரனை குறிக்கும். முதல்ல இது அடிக்கடி நம்ம படிக்கிற பாடல், ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேன்னு. ஒவ்வொரு குழந்தையும் இந்த பாடலை பாடலைன்னா எங்கேயும் எனக்கு ஒரு வியப்பா இருக்கும். எந்த எடுத்து விநாயகரை பாடுங்கன்னா உடனே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்து அப்படின்ற அந்த சொல் இதுல இருப்பது, இது திருமந்திரத்தினுடைய விநாயகர் காப்பு. திருமந்திரத்திலேயே இந்த இந்து என்ற சொல்லை முதல்ல வெளிப்படுவதை நீங்க பார்க்கலாம், அதிகமாகவும் பார்க்கலாம். இந்து என்ற சொல் சந்திரன். அந்த சொல் அப்படின்றத முதல்ல இங்க சந்திரன் என்று பொருள் கொண்டு பாருங்க, சந்திரனுடைய இளம்பிறையாக போலும் ஏற்றினை நந்தி மகந்தனையாக விளங்குகின்றவன் அப்படின்ற சொல்ல வரும். அது போல சந்திரன் சூரியன் தான்வரில் பூசனை. சந்திரனும் சூரியனும் தான் வந்தாதான் பூசையே நடக்கும்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு நமக்கு சொல்றாரு. சந்திரன் சூரியன் இல்லாம நீ பூசை செய்ய முடியாது. இது ரெண்டு பொருள்ல இருக்கு. அதாவது அகச்சூரியன் அகச்சந்திரன், அது போல புறச்சூரியன் புறச்சந்திரன் அப்படின்னு ரெண்டு பொருளையும் உள்ளடக்கி திருமந்திரம் பேசுறாரு. நம்ம இதை பிறகு பேசுவோம். அகம் புறம் என்ன அப்படின்றத பார்க்க வரோம். அப்போ முந்திய பானுவில் இந்து எய்முறை அப்படின்னு திருமந்திரம் பேசுது. அப்போ ஐயா அவர் சொல்றாரு, உன்னுடைய பூசை அப்படின்னா இறைவனுக்கு நீ திருவடி சேவை செய்ய வேண்டும் என்றால் இந்திர சூரியனுடைய அனுகிரகம் அப்படின்னா என்னன்னா, அதனுடைய அந்த ஒளி விளக்கம் முன்னுடைய துளங்கவில்லை என்றால் அங்கு பூசனை செல்லாது.